நான் ரஷ்மிகா லட்சுமி பத்மநாதன், இன்று நாட்டிய நாயகியின் இளைய சகோதரி. இன்று இங்கு வருகை தந்திருக்கும் தலைமை வருகையாளரான பிரிட்ஜ் நுண்கலை கல்லூரியின் பரதநாட்டிய துறை தலைவர் முனைவர் டாக்டர் திருமதி சுமதி சுந்தர் அவர்கள், மரியாதைக்குரிய பரத ஆசிரியர்கள், எங்களது அன்பான குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் கலா ரசிகர்கள் அனைவரையும் விஸ்வ நிருத்யோதயா ஆடல் பயிலரங்கம் மகிழ்வோடு வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம் சலங்கையின் சந்தங்கள் 8 விழாவிற்கு வருக வருக என அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த சுப தினத்தில் எங்கள் பெற்றோர்கள் திருமதி லட்சுமி பத்மநாதன் அவர்களின் ஆசியோடு என் அக்கா குமாரி ஷாரியின் அரங்கேற்றம் சிறப்புற நடைபெற உங்கள் அனைவரது ஒத்துழைப்பும் ஆசியையும் மிகவும் நாடுகிறோம். நாட்டிய நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இறைப்பாடல் மலர்துதி. இன்றைய நாட்டிய அரங்கேற்றத்தின் நாயகியான குமாரி ஷாரினி தனது நடன ஆராதனையை 5 கர கடவுளின் ஆசியோடு தொடங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து விறுவிறுப்பான முறையில் மலர்துதி என்ற ஆடல் நடைபெறும். நாட்டிய நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் திசை தெய்வங்கள், ஆடும் அரங்கம், தாய் தந்தையர், குரு, இறைவன், இசை கலைஞர்கள், பெரியவர்கள் மற்றும் கலா ரசிகர்கள் ஆகியோரை வணங்கி ஆடப்படும் நடனமாகும் இது. இன்றைய மலர்துதி கமல மனோகரி ராகத்தில் துள்ளியைந்து ஆதி தாளத்தில் பாய்ந்தோடுகிறது. இதனை இயற்றியவர் ஸ்ரீ ரவி கிரண் அவர்கள். தொடர்ந்து தஞ்சை நால்வர் அமைத்த நாட்டிய நிகழ்வு மரபுப்படி அல்லாரி பூ இடம்பெறும். ஒரு பூ மெல்ல மலர்வதை போல அடுத்து வரும் நீண்ட நாட்டிய நிகழ்வுக்கு உடலையும் மனதையும் தயார்படுத்தும் நிலையில் தனது ஒவ்வொரு அங்கத்தையும் அசைத்து நின்று அமர்ந்து நகர்ந்து பிறகு விறுவிறுப்பான அடவுகளோடு நடனம் நிறைவதே இதன் தனித்தன்மையாகும். மிஸ்ர நடையில் அமைந்துள்ள இன்றைய அலாரிப்பூ நடன கலைஞரின் தாள கட்டுக்கோப்பு திறனை உறுதி செய்கிறது. நாட்டிய நிகழ்வினை ஆலய வழிபாட்டு முறையோடு ஒத்து நோக்கும் போது கோவிலுக்கு செல்லும் நாம் தூரத்திலேயே தெரியும் கோபுரத்தை கண்டு தலைக்கு மேல் கை குப்பி வணங்குவதற்கு இமையாம் இந்த அலாரிப்பு நடனம். विशाल
நமது முன்னோர்கள் நம்மிடம் விட்டு சென்ற எத்தனையோ அற்புதமான கலைப்படைப்புகளில் இந்த நாட்டிய கலையும் ஒன்று. வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் மிகவும் உயர்ந்த தத்துவர்கள், படித்தவர்கள்,
படிக்க வாய்ப்பு கிடைக்காதவர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியோர்கள் என பாகுபாடின்றி அனைத்து பிரிவினருக்கும் எளிமையாக புரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் படைக்கப்பட்டதே இந்த நாட்டிய கலையாகும். அவ்வகையில் ஒரு மார்க்கம் என அழைக்கப்படும் இன்றைய நாட்டிய படைப்பில் இடம்பெறும் ஒவ்வொரு அங்கமும், அதாவது ஒவ்வொரு நடனமும் ஆடும் நாட்டிய மணிக்கு வெவ்வேறு திறமைகளை கற்றுக் கொடுக்கும் விதமாக அமைந்துள்ளது. அதனையொட்டி அடுத்து வரும் நடனமானது நடன மணியின் கணித திறமையையும் ஒரு விஷயத்தை கணக்கிட்டு பகுத்து பார்க்கும் திறமையையும் வளர்க்கிறது. இனிமையான ராகத்தில் வெளிக்கொணரும் வகையில் அமைந்த ஸ்வரங்களுக்கேற்ப அடவுகளை கோர்வையாக இணைத்து ஸ்வரமும் ஜதியும் ஒன்றிணைந்து கண்கவரும் வகையில் சுத்த நிறுத்தமாக அமையும் நடனமே ஜதீஸ்வரமாகும். ஸ்வர அமைப்புக்கு ஏற்றபடி அடவுகளை மிக கச்சிதமாக பகிர்ந்து, அதாவது பின்னப்படுத்தி ஆடும் ஞானம் நாட்டியமணிக்கு இருக்கிறதா என்று மிகச் சரியாக சோதனை செய்யும் இன்றைய ஜதீஸ்வரம் மனதை வருடும் ஆரபி ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது. இதனை இயற்றியவர் மைசூர் வாசுதேவச்சாரியார் அவர்கள்.
Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ
மாமுனிவர்கள் வேண்டியபடி ஆடி அருள் செய்த ஆடல் வல்லானின் அருட்கோலங்களை கண்டு மகிழுமாறு தனது தோழியை பக்தை ஒருத்தி அழைக்கும் விதமாக அமைந்துள்ளது இன்றைய வர்ணம். வெண்பிறையையும் கங்கையையும் தனது ஜடாமுடியில் சூடி சிவந்த மலர்பாதம் தூக்கி சிலம்பொலி முழங்கிய நான்முகன் தாளமிட நாரணன் வேணுகானம் இசைக்க தும்புரு நாரதர் எனும் முனிவர்கள் இசைப்பாட நந்தி பகவானின் மத்தள இசைக்கு ஆடும் அழகிய ஆனந்த காட்சியை விவரிக்கிறார் பக்தை. பராசக்தியாகிய அன்னையுடன் ஆடி மகிழும் ஜோதிஸ்வரூபன் நால்வேத நாயகன் புலித்தோல் அணிந்து கழுத்தினில் நாகாபரணம் ஆட கணபதியும் கந்தனும் கண்டு மகிழ ஆடும் காட்சியை காண்போம் வாருங்கள். டெல்லி வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் உருவாக்கத்தில் அமிழ்தினும் இனிய கல்யாணியில் ஒளிர்ந்து ஆதி தாளத்தில் பளிச்சிடும் வர்ணம். நங்கையே நீ பாரடி.
Di
குத்ததே குத்தஜம் கத்தா குத்தனா குத்ததே குத்தஜம் கத்தா குத்தனா குத்ததே குத்தஜம் கத்தா குத்தனா குத்ததே குத்தஜம் லத குத்தனா குத்ததே குத்தஜம் கத்தா குத்தனா குத்ததே குத்தஜம் லத குத்தனா குத்ததே குத்தஜம் கத்தா குத்தனா குத்தஜம் லத குத்தனா குத்தஜம் கா குத்தஜம் லத குத்தஜம் கஜம் கஜம் கதகதகிதோ கதகதகிதோ கதகதகிதோ
gadi 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 no tadam ta tajam tajam kanam gadi gadi taka taka di dimi taka dimi takeda taka keda jom taka taka tik tak kada kada do tak tik tak kada kada do tak tik tak kada kada do மறைநாகின் மன்னவன் ஜோதி உருவானவன் மறைநாகின் மன்னவன் ஜோதி உருவானவன் மறைநாகின் மன்னவன் ஜோதி உருவானவன் மறைநாகி மன்னவன் ஜோதி மறைநாகி மன்னவன் ஆதிமகேஸ்வரி அழக மகிழ் உடனாடும் ஆதி மகேஸ்வரி அழக மகிழ் உடனாடும் ஆதி மகேஸ்வரி அழக மகிழ் உடனாடும் ஆதி மறைநாகி மன்னவன் ஜோதி தாரதனி பாபா கம பாபா கம 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 தனி சாரி கம பதனி தாரதனி பாபா கம பாபா கம 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 தனி சாரி கம பதனி ஜோதி உருவானவன் மறைநாகி மன்னவன் சாதி உரையாட காலி சினமாட பாதி உடலில் தினம் பாவை தலை கொண்ட காதி உரையாட காலி சினமாட பாதி உடலில் தினம் பாவை தலை கொண்ட காதி
ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. வள்ளிக்கணவன் பேரை வழி போக்கு சொன்னாலும் வள்ளிக்கணவன் பேரை வழி போக்கு சொன்னாலும் வள்ளிக்கணவன் பேரை வழி போக்கு சொன்னாலும் உள்ளம் குழத்துதடி உள்ளம்
முருகா முருகா எனது சகோதரி குமாரி ஷாலினி ராஜ மகாடி இடைநிலைப் பள்ளியில் 4ஆம் படிவம் பயில்கிறார். தனது 7 வயதில் குருமார்கள் திருமதி லட்சுமி பத்மநாத் திருமதி விஸ்வலட்சுமி சிவலிங்கம் அவர்களிடம் தனது பரதநாட்டிய கலை பயணத்தை தொடங்கி 11 வயதில் சலங்கை பூஜையை நிறைவேற்றினார். கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்குவதோடு என் அக்கா விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்குகிறார். அவர் மாவட்ட நிலையில் தனது பள்ளியை பிரதிநிதித்து கூடைப்பது மற்றும் கபடி போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார். என் அக்கா எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பரதநாட்டிய ஆசிரியராக வேண்டும் என்ற கனவோடு உள்ளார். அவரது கனவு நிறைவேற வாழ்த்துமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இருப்பழிங்கு படிக நிறமும் பவளச் செம்மாய் கடிகமழும் தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் மனமனமும் துணித்தால் கல்லும் சொல்லாதோ கவியே கல்லும் சொல்லாதோ கவி சொல்லாதோ கவி
தில்லானா தில் திரதிரனா தில்லானா என பல்வேறு சொற்களில் ஆரம்பமாகும் இந்த நடனம் விறுவிறுப்பான நடைகளில் தாளக்கட்டுக்கேற்று நாட்டிய கோர்வைகளையும் பிணைந்து ஒரு ரம்யமான சூழ்நிலையை உருவாக்கும் ராகங்களில் அமைக்கப்படும். நமது ஆலயங்களில் அழகுற அமைந்திருக்கும் சிற்பங்களை பிரதிபலித்து நாட்டியமணி இடையிடையே நிற்பது காண்பவர் நெஞ்சை கவர செய்யும் என்றால் அதில் கிஞ்சிற்றும் சந்தேகமில்லை. சுழன்று சுழன்று ஆடி காண்பவர்கள் கண்ணை இமைக்க மாட்டாது செய்யும் இந்த நடனம் ஆலய வழிபாட்டின் உச்சக்கட்ட கற்பூர ஆராதனைக்கு சமமாகும். யமுனையின் தீரத்தில் அழகுற அமைந்திருக்கும் பிருந்தாவனத்தில் கோபிகளோடு வீற்றிருக்கும் கிருஷ்ணனே உன்னை வணங்குகிறேன் என்ற ஐயா மதுரை திரு என் கிருஷ்ணன் அவர்கள் இயற்றிய ஆதி தாளத்தில் அமைந்த பிருந்தாவன சாரங்கா தில்லானாவே இன்றைய அரங்கேற்றத்தின் நிறைவு நாட்டியமாக அமைகிறது. அதனைத் தொடர்ந்து மங்களம். இறைவனுக்கு நன்றி சொல்வதில் தொடங்கும் இந்த மங்களம் பரதநாட்டிய கலை நிலைவுற்ற தேர்தலில் அதை காப்பாற்றி பாடுபட்டவர்களுக்கும் இன்றளவும் அதை தொடர்ந்து பேணி காப்பாற்று ஆடல் கலைஞர், இசைக்கலைஞர்கள் மற்றும் கலா ரசிக பெருமக்கள் மற்றும் அவரது வாழ்க்கையிலும் மங்களங்கள் நிறைய வேண்டும் என்ற வாழ்த்தில் நிறைவுறுகிறது. இன்றைய மங்களம் நடனகுரு திரு சிவலிங்கம் அவரால் இயற்றப்பட்டது. ராகம் செஞ்சுருட்டி, தாளம் ஆதி.
Thank you.
இப்பொழுது திருமதி சுமதி சுந்தர் அவர்கள் மற்றும் எங்களது பெற்றோர்களுக்கு மேடைக்கு வருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலில் எங்களின் தாயார் அவருக்கு மரியாதை செய்வார். தாயகத்து கலையை சுவாசித்துக் கொண்டிருக்கும் என் தமிழ் மக்களுக்கு இனிய வணக்கம். பிரிட்ஜ் அகாடமி நுண்கலை கல்லூரி சென்னை அமைப்பின் நாட்டியத்துறை தலைவராக உங்கள் முன்பு ஒரு சிறு கருத்து பரிமாற்றம். இன்றைய நிகழ்வில் வேடதாரிணி செல்வி ஷாரினி அவர்கள். ஷாரினி என்றால் அந்த பொண்ணுக்கிட்டே நான் கேட்டேன் உன்னுடைய பேருக்கு என்னமா மீனிங்னு. அப்புறம் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். ஷாரினி என்றால் இப்பூமி தாய், நம்மளை சுமக்கின்ற பூமாதேவியை ஷாரினி என்கின்றார்கள். இப்பூலகத்தின் அனைத்து பாரங்களையும் தன்னுள் சுமக்கின்றவள் என்று ஷாரினி என்ற பூமி தாய்க்கு பொருள்படுகின்றது. அத்தகைய வகையில் குரு அவர்கள் இந்த பூமி பஞ்சபூதங்களை தன்னுள் அடக்கியுள்ளது. இவள் புஷ்பாஞ்சலியிலிருந்து சதீஸ்வரம் வரை பஞ்சபூதத்தில் நீரோட்டமாக தன்னின் திறமையை வெளிப்படுத்தினார். சிறு சிறு இடங்களில் வர்ணங்களில் தனது கோபங்களை வெளிப்படுத்தி அக்னி ரூபமாக பிரவேசித்தார். இடையிடையே கீர்த்தனையில் காற்றோட்டமாக நம்மை சுவாசிக்க செய்தார். இந்த பிரபஞ்ச வானத்தின் கற்பனை எல்லைகளாக ஆங்காங்கே சஞ்சாரி பாவங்களாக வானலாவி நம்முள் கற்பனை எல்லையாக்கினார். மொத்தத்தில் தில்லானாவில் இப்பிரபஞ்சத்தை தாங்கி நிற்கும் சாரிணியாக பஞ்சபூதமாக தன்னுடைய ஆடலை நம்முன் வெளிப்படுத்துவதற்கு நமது ஆசிரியர் சிவலிங்கம் அவர்கள் ஒரு முக்கிய கருவியாக இருந்தார். நிச்சயமாக நீங்கள் இந்த சாரிணி என்ற பெயருக்கான இந்த ஆடலுக்கான பொருளையும் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதனாலோ என்னவோ தெரியவில்லை, அவரது தந்தையார் இவருக்கு சாரிணி என்ற ஒரு பெயரை புகுத்தி இருக்கின்றார். இந்த கலையை எதிர்காலத்தில் அவரது ஆசை ஆசிரியராக வர வேண்டும் என்பது நிச்சயமாக அவரது தந்தை பெயர் சூட்டியதற்கு ஏற்ப எதிர்காலத்தில் ஒரு நல்ல நாட்டிய ஆசிரியராக இந்த பிரபஞ்சத்தில் வலம் வருவார் இந்த சாரிணி என்று நான் வாழ்த்து கூறுகின்றேன். நமது சிவலிங்கம் ஐயா அவர்கள் லிங்கத்தின் ஸ்வரூபம். லிங்கம் என்பது மும்மூர்த்திகளின் பொருள்பாடுதான். லிங்கத்தின் மேல்பாகம் சிவனாரையும் ருத்ரனையும், லிங்கத்தின் நடுபாகம் மகாவிஷ்ணுவையும், லிங்கத்தின் அடிபாகம் பிரம்மாவையும் நம்முள் காட்டுகின்றது. அத்தகைய வகையில் ஒரு நாட்டிய பெண்ணின் உச்சியானது சிவபெருமானையும், தோள்பட்டையிலிருந்து இடைவரை விஷ்ணுவாகவும், இடையிலிருந்து பாதம் வரை பிரம்மாவாகவும் ஒரு நாட்டிய பெண் சித்தரிக்கப்படுகின்றாள். அத்தகைய வகையில் ஒரு நாட்டியத்திற்கு என்னென்ன பிரபாவங்களை கொடுக்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் சிற்பமாக உங்கள் முன்பு தீட்டி திரு லிங்கோத்பவராக உங்கள் முன்பு உங்கள் ஆசிரியர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய அரங்கில் முக்கிய அம்சமாக நாம் புகழ்ந்து கூற இருப்பது நம்மில் இசைக்கலைஞர்கள் திருமதி பவானி லோகேந்திரன். உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ் தென்னகத்தின் பவானி ஆறு காவிரி ஆற்றின் ஒரு பகுதியாக ஓடுகின்றது. அத்தகைய பவானி காவிரியின் துணையாராக இருந்தாலும் பவானி அம்மனின் முக்கூடல் போற்றப்படுகின்றது. அதாவது முக்கூடல் சங்கமிக்கும் இடம் பவானி அம்மனி ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு விஷயமாகும்.
முக்கூடல் என்பது இங்கு இவ்விடத்தில் ராக பாவ தாள சஞ்சரிப்பின் முக்கூடலாக ஒரு இசை ஆசிரியருக்கு குரலிசை மட்டும் முக்கியம் அல்ல, அவர் ராகத்தின் பிரபாவத்தையும் அதில் உள்ள தாளத்தின் நுட்பங்களையும் அதே சமயம் ஆடலுக்கு ஏற்ற பாவங்களையும் அவர் கொடுக்க வேண்டும். பாடுவது மற்றும் அங்கு முக்கியம் அல்ல, அத்தகைய 3 வித அபிநயங்களையும் தன்னுள் குரல் இசையின் மூலம் பவானி ஆற்றின் வெள்ளமாக உங்கள் முன்பு அவர் குரல் இசையால் பரிணமித்தார். அவரது குரல் இசை மேலும் நாட்டியத்திற்காக வளர வேண்டும் என்று வாழ்த்து கூறுகின்றேன். நமது மிருதங்க இசைக்கலைஞர் தர்மேன் கிருஷ்ணன் அவர்கள். தர்மேன் என்றால் நான் 2 நாளா சார்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், தர்மேன்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். சில நேரங்கள்ல நான் கேட்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவா தர்மேன் என்றால் அக்ஷய பாத்திரம் என்று ஒரு பொருள்படுகின்றது. அவருக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அக்ஷய பாத்திரம் என்பது சூரிய பகவானிடம் இருந்து ஹனுமன் பெற்றது அக்ஷய பாத்திரம். அக்ஷய பாத்திரத்திற்காக எத்தனையோ தேவர்கள் வந்து போட்டியிட்டு இருக்கின்றார்கள். அல்ல நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அத்தகைய அக்ஷய பாத்திரம். அந்த அக்ஷய பாத்திரத்தில் எதற்காக இவருக்கு ஒப்பிடுகின்றேன் என்றால், லய பிரபாவங்க, அதாவது லயத்தின் தன்மையை வந்து ஆடலுக்கு ஏற்றாப்படி அவர் அந்த சொற்களை எல்லாம் அந்த பெண்ணுக்கு சேர்த்துள்ள கோர்வைகளை எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கார். சில இடங்கள்ல அவரே எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். அத்தகைய ஒரு தன்மை எந்த மிருதங்க வித்வானுக்கும் இந்த காலத்துல உழைக்கிறது இல்லை. ரொம்ப அழகா அருமையா அவர் உழைச்சு தன்னுடைய லய வெளிப்பாடுகளை வந்து அளித்து கொண்டே இருக்கின்றார். நந்தி பகவானின் ஸ்வரூபமாக அமர்ந்திருக்கின்றார். அடுத்ததாக நமது வயலின் இசை கலைஞர் ஸ்ரீராம் அவர்கள். ராமபிரானின் திவ்ய நாமத்தை தன்னுள் கொண்டுள்ளவர். ராமபிரான் ஒரு முறை சீதா தேவியுடன் இருக்கிறச்ச, அதாவது ராம சீதா ஸ்வரூபமாக இவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் ராவனிடம் இருந்து வந்த விபீஷணன் ஒரு கேள்வி கேட்டாராம், எமக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்று. அப்பொழுது எதிராளியாக இருந்த ஹனும சேனையில் ஒருவர், இவருக்கெல்லாம் எதற்கு நாம் கொடுக்க வேண்டும் ஆதரவு, கொடுக்கக்கூடாது, ஏனென்றால் இவர் எதிரி நாட்டை சேர்ந்தவர் என்று சொன்னாராம். ஆனால் ராமபிரான் சொன்னாராம், ஒரு மனித குரங்கும் ஒரு மனிதனும் புலிக்கு பயந்து மரத்தின் மேல் அமர்ந்திருந்ததாம். அந்த சமயம் புலி சொல்லியதாம், ஏதாவது ஒன்றை வெட்டி விடணும்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணு, அந்த குரங்கை பிடிச்சி தள்ளிடு, நான் அதை சாப்பிட்டு நான் போயிடுறேன், பசியாறிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த மனிதனும் என்ன பண்ணானா, அதை பிடிச்சி தள்ளி விட்டுட்டானா. அந்த மனித குரங்கு கீழே வந்தது. புலி என்ன சொல்லிச்சான், எனக்கு உன்னுடைய மாமிசம் வேணாம், எனக்கு மனித மாமிசம் தான் எனக்கு ருசி, நீ மேலே போய் மனிதனை தள்ளி விட்டுருன்னு சொல்லிச்சான். குரங்கும் சரின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அந்த மனிதன் வந்து பயந்து போயிருந்தானா. அப்போ பயப்படாது, நான் உனக்கு ஆதரவு அளிக்கின்றேன், தைரியமாக இருந்ததும் ராமபிரான் சுக்ரீவனிடம் சொன்னாராம், நீனும் அத்தகைய மனித வம்சத்தில் இருந்துதான், மனிதனில் இருந்துதான் அதாவது குரங்கிலிருந்துதான் மனிதன் வந்ததாக நமக்கு சொல்லப்படுகின்றது, இயற்கையின் நியதி. அத்தகைய குரங்கிலிருந்து வந்த நீயே இப்படி சொல்லலாமா, மனித குரங்குக்கு வந்து ஆதரவு அளிக்காமல் இருக்கலாமா ஒரு மனிதன் என்று அந்த கதையை தொடர்ந்து சுக்ரீவனிடம் கேட்டாராம். அதுபோல நமது ராமபிரானின் ஸ்வரூபமாக இந்த இடத்தில் ஹனுமனை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், ஹனுமன் வந்து ராம காதையை வால்மீகிக்கு முன்பு எழுதியவர், அதே போல் வசிஷ்டருக்கு முன்பு எழுதியவர். அதாவது வால்மீகி ராமாயணம், வசிஷ்டர் ராமாயணம் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது வசிஷ்டர் ராமாயணத்தை வந்து ஹனுமன் எழுதியதால் மிகவும் அவருக்கு வந்து சோகமாயிடுச்சு. நம்ம எழுதணும்னு நினைச்ச விஷயத்தை இவர் எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது கண்ணுற்ற ஹனுமன் என்ன பண்ணாரு, பாறையில் எழுதியிருப்பாராம். அந்த பாறையை எல்லாம் சுக்குநூறாக உடைச்சி கடல்ல போட்டுட்டு வியாசரை கூப்பிட்டு நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டார். வியாச முனிவரும் மிகவும் சந்தோஷமாக எழுதும் பொழுது இது சம்பந்தமான பல விஷயங்கள் புராண இதிகாசங்களேயே வியாச கடகம், அனும கடகம் அப்படின்னு சொல்லி ராகங்கள் எல்லாம் அதில் வந்து பிரவேசமாச்சு. அதனுடைய ஒரு சாயல் தான் எனக்கு அனும தோடியோட ஒரு விஷயமா அனும தோடி என்ற ராகம் வந்து இன்னைக்கு உருவாயிருக்கு. இதை வந்து வெங்கடமகி தீக்ஷிதர் இவங்க எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க. அனும கடகம், வியாச கடகம் என்ற ராகங்கள்
புராண இதிகாசங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவையெல்லாம் தொன்மை வாய்ந்த நுட்பமான ராகங்கள். அதுபோல நமது ஸ்ரீராம் அவர்கள் ரொம்ப அழகா, சேஷாத்ரி ரொம்ப அழகா நுணுக்கமா வயலின் இசையில அவரது திறமையை காட்டியிருக்கின்றார். சாட்சாத் ராமசீதையின் சுரூபமாக ஹனுமனாக அவரது இசை இன்று உங்கள் முன்பு பிரவேசித்தது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நாம் நிறைய கற்றுக்கொண்டோம், நிறைய அறிந்து கொண்டோம் என்று ஒரு பண்டிதரிடம் சென்று அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று ஒருவர் செல்லும் பொழுது தன்னை பற்றியே புகழ்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றார் அந்த ஞானியிடம். அந்த ஞானி சொல்லுகின்றார், உன்னை பற்றி சொல்லியாச்சு, இனி உங்களுக்கு என்ன வேண்டும்? ஐயா, நான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கற்றுவிட்டேன், ஆனால் உங்களை பற்றி மட்டும் நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார். அந்த ஞானி என்ன செய்கின்றார், ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி ஊத்திட்டே இருக்கார். தண்ணி நிறைஞ்சு வழிஞ்சு ஓடிட்டே இருக்கு. அதை பார்த்து வந்திருந்தவர், அறிவாளி என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறார், ஐயா, இன்னும் தண்ணி வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது, நீங்கள் என்ன காரியம் செய்கின்றீர்கள் என்று சொல்கின்றார். முதலில் உனது சேகரித்துள்ள விஷயங்களை கழற்றி எட்டை செல்லும் போட்டுவிடு, அதன் பிறகு நீ இந்த தேடுதலில் ஈடுபடு. ஒரு பாத்திரம் வழிந்து கொண்டே இருக்கும், தேடுதல் நமக்கு தேவை. வாங்கி வாங்கி அந்த விஷயங்களை நாம் அனுபவித்து வெளியேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் கற்றது கையளவு, கல்லாதது மலையளவு என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். இப்பெண்ணின் பெற்றோருக்கும் நான் உரைப்பது, இன்று இவர் ஆடியது ஒரு சிறு துகள் அளவுதான். இது ஒரு மாபெரும் கடல். இந்த இசை நாட்டியம் ஒரு மாபெரும் கடல். இறைவனிடம் நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு செயல். இன்று ஆடிய அத்தனை உருப்படிகளும் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கே தெரிந்திருக்கும். இறைவனின் திவ்ய நாமங்களைத்தான் நாம் போற்றி ஆடிக்கொண்டிருக்கின்றோம். இத்தகைய விஷயங்களை எந்த குழந்தைகளும், இவங்களோட வகுப்புல இருக்கலாம், ஒரு 30 குழந்தைகள் இருக்கலாம். இந்த 30 குழந்தைகள்ல இவர் ஒருவர் தான் அரங்கேற்றம் செய்திருப்பார். அத்தகைய அரங்கேற்றத்திற்கு செய்யக்கூடிய ஒரு சாட்சாத் நமக்கு இறைவனே இந்த குழந்தைக்கு அந்த அருள் கொடுத்திருக்கின்றார். இவரை இத்துடன் விட்டுவிடாமல் மேலும் மேலும் பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும். பொருட்செலவு என்று எதையும் இதனை எண்ண வேண்டாம். நாம் என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு செல்வதற்கு இந்த உலகத்தில். அதுபோல் கலை என்ற ஒரு ஞானத்தை இந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுத்து, இவன் பெற்ற புண்ணியத்தை அவள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றாள் என்று கூறி, இந்த விஸ்வ நிருத்யோதயா நான் ஏற்கனவே கூறியதை போல் சூரிய பகவானின் அம்சம்தான். அந்த சூரியன் என்றும் உதித்து அஸ்தமிக்கும் பொழுது அது ஏற்படுத்துகின்ற பல விஷயங்களை தான் ஹனுமன் கற்றுக்கொண்டார் என்று சொல்லுவார்கள். அதுபோல் இந்த இசை உலகத்தில் விஸ்வசீத்ரா என்றும் மிகப்பெரிய ஒரு கடலாக இந்த இசை நாட்டியத்துறைக்கு பங்களிக்க வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பெற்றோர்கள் குருமார்கள் திருமதி விஸ்வலட்சுமி சிவலிங்கம் அவர்களுக்கு மரியாதை செய்தார். விழாநாயகியின் பெற்றோர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. ஏன்னா இது அவங்க ஃபங்க்ஷனில் இதை நாங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டதுனால அவங்க அனுமதி கொடுத்தாங்க. என்னென்னா, ஏற்கனவே நடந்த அரங்கேற்றத்தில் இசைக்கலைஞர்கள், மற்ற 2 இசைக்கலைஞர்கள்லாம் நாங்கள் கௌரவப்படுத்தினோம். என்னென்னா, மலேசியாவில் நம்மளுடைய குழந்தைகள் இவ்வளவு வளர்ச்சி, இவ்வளவு நல்லா செய்கிறாங்கன்னு மேம் வாயாலே வந்துச்சு. பார்த்தீங்க, அவங்க ஒரு பெரிய அறிவு கடல்னு சொல்லணும். எத்தனையோ டீச்சர்ஸ்களை உருவாக்கி அவங்கெல்லாம் பரதம் படித்து கொடுக்குறாங்க. இப்போ மேம் எவ்வளவோ அனுபவம் மிக்கவர், அவரே பாராட்டுறவங்க. அப்போது இது ஒருத்தர் அதில் விடுபட்டுட்டார். அதுதான் இன்றைய மிருதங்கம் வாசித்தவர் திரு தர்மீன் அவர்கள். அவர்களுக்கு சிறப்பு செய்து நம்மளுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளணும்னு தான் ஆசைப்படுறோம். ஏன்னா இது ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கலை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அது
ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக பார்க்கறது இல்லை. அதனால தான் இது வந்து ஆயக்கலைகளில் ஒன்றாக வச்சாங்க, 5ஆம் வேதமாகவும் வச்சாங்க. அப்போ என்னென்னா இதில் வந்து நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அதை கற்றுக்கிறதுக்கு வந்து நிறைய நேரம், நிறைய செலவு பண்ணணும், இது உடலாலும் மனதாலும். அந்த விஷயத்தில் வந்து இந்த 3 பேருமே ரொம்ப தெளிவாக ரொம்ப உண்மையாக இருக்கிறத நாங்கள் காலத்தால் அறிஞ்சுக்கிட்டோம். அப்போது பிள்ளைங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கும்போது அவர் உட்காந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கணக்கை சொல்கிறாரு, அப்படி கணக்கை சொல்லி கொடுக்குறாரு. அந்த பிள்ளைங்களுக்கும் விளங்குற அளவில் எங்களால் சொல்லி கொடுக்க முடிஞ்சதை எங்களை தயார் பண்ணது அந்த புகழ் மேம்க்கு தான் சேரும். நல்ல கை நாங்கள்லாம் பரதம் படித்தப்ப 7-8 வயசுலேருந்து நாங்கள் படித்தப்ப எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா டீச்சர்ஸ்க்கே தெரியாது. அதான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது 50-60 வருட கதையை சொல்கிறேன். அப்போது அவங்களுக்கு வந்து இந்த கணக்கு வழக்கு தெரியாமல் ஐட்டம்னா அது அலாரி பூஜாதி சொல்ல இதை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இதில் இவ்வளவு அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்குன்னு காலப்போக்கில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப சிரமப்பட்டோம். இந்தியாவுக்கு போய் தான் படிக்கணும். அதை நிப்பாட்டினது பிரீச் அகாடமி தான். அது மேம் தான் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்து பிள்ளைங்க அவர் கூட உட்காந்து பேசி கணக்கு எழுதுறாங்க. அப்படியே கணக்கு இப்போ அத்தனையும் கணக்கு தான் நீங்கள் பார்த்ததெல்லாம். அப்போ எவ்வளவு அறிவுபூர்வமா இந்த நடனத்திலே அவள் கணக்கை பார்த்தானா வாழ்க்கை கணக்கை இப்படி போட்டு போயிடுவா. அதான் அப்படிப்பட்ட அறிவை கொடுத்த அந்த அதுக்கு உதவி செஞ்ச தர்மேன் கிருஷ்ணன் அவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பு செய்திக்கிறோம். வாங்க வரலாம். சேவையை பாராட்டி லயப்பிரபாவ நந்தீசன் என்ற பட்டத்தை விஷ்ணு நிர்ஜோஜா மிக மகிழ்வோடு வழங்கி கௌரவப்படுத்துகிறது. லயப்பிரபாவ நந்தீசன் தர்மேன் கிருஷ்ணன். லயப்பிரபாவர் நந்தீசர். நந்தி பகவான் தான் லயத்தின் அதிபதி. மிருதங்கம் சிவபெருமான் ஆடும் பொழுதெல்லாம் நந்தி பகவான் மிருதங்கம் இசைப்பதாக நமது புராணங்கள் சொல்லுகின்றன. நந்தி என்றாலே மிருதங்கம் இசைப்பவர். அவர் வந்து ஒரு காரியம் பண்ணிட்டு போயிட்டார். என்ன காரியம்னாக்கா, சிவபெருமான் சொன்னாரு, நீ பூலோகத்துல போய் மக்கள் கிட்ட 3 வேளை குளிக்கணும், 1 வேளை தான் சாப்பிடணும் அப்படின்ற செய்தியை வந்து பரப்பிட்டு வரணும். தேவர்கள் எல்லாம் கூடி பேசிட்டு சொல்லி நினைச்சாங்களாம். ஆனா நந்தி பகவானுக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்தியாகி பூலோகத்துல வந்து என்ன சொல்லிட்டா, 3 வேளை சாப்பிடணும், 1 வேளை குளிக்கணும்னு சொல்லி மக்கள் கிட்ட சொல்லிட்டார். அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் வந்து 1 வேளை சாப்பிட்டு 3 வேளை குளிச்சிருந்தாக்கா ஒரு சமயம் இன்னும் ஆரோக்கியமா இருந்திருப்போமோ என்னவோ தெரியல. இந்த ஒரு விஷயத்த வந்து இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு தேவலோகத்துல நடந்ததுன்னு சொல்லுவாங்க. பூலகத்தை கொண்டு வந்து சேர்த்த விஷயங்கள். ஆனால் அவர் வந்து தன்னுடைய லயத்தின் பிடிப்புல வந்து என்னைக்குமே குறைந்தவர் இல்லை. ஆதலால் தான் நந்தி மத்தளம் இசைக்க எம்பெருமான் ஆடினார். அத்தகைய நந்தியின் ஸ்வரூபமாக இங்கே அமர்ந்து லயப்பிரபாவ நந்தீசன் என்ற பட்டத்தை இவர் பெறுகின்றார். மிக்க உழைப்பினாலும்
பரதக்கலையை உலகில் இன்றளவும் போதித்து பாதுகாக்கும் அனைத்து பரதநாட்டிய குருமார்களின் ஆசியுடனும் கால் தூக்கி ஆடி அருளி உலகிற்கு இக்கலையை அன்போடு இந்த ஆடல் வல்லான் துணையுடனும் 5ஆம் வேதமான இந்த பரதக்கலையின் அடிப்படை அம்சங்களை பிழையற ஓரளவுக்கு கற்று தேர்ந்து தஞ்சை நால்வர் வகுத்த மார்க்க மரபை பின்பற்றி இன்று தெய்வீக இசை வழங்கிய இசைக்கலைஞர்களின் பெரும் துணையோடு வெற்றிகரமாக அரங்கு ஏற்றம் கண்ட குமாரி ஷாரினி பெற்றோர் லக்ஷ்மி பத்மநாதன் அவர்களின் அயராத உழைப்பை பாராட்டி இந்த தெய்வக்கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பையும் தில்லை நடராஜ பெருமான் குமாரி ஷாரினிக்கு அளித்திருப்பதை இந்த தருணத்தில் நினைவூட்டியும் விஸ்வ நிருத்யோதயா ஆடல் பயிலரங்கின் அரங்கேற்றம் கண்ட நாட்டிய மணிகளின் வரிசையை அடுத்து இவர் அலங்கரிக்கிறார் என்றும் மலேசிய நாட்டை பிரதிநிதித்து சர்வதேச அளவில் ஆடும் தகுதியை இவர் இன்று 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024ஆம் ஆண்டிலிருந்து கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் நுண்கலை கோயில் சாந்தானந்தா அரங்கத்தில் பெறுகிறார் என மிக மகிழ்வோடும் பெருமையோடும் விஸ்வ நிருத்யோதயா ஆடல் பயிலரங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதோடு ஆடல் இனியா என்ற பட்டத்தையும் வழங்கி கௌரவிக்கிறது. ஆடல் இனியா குமாரி ஷாரினி, வாழ்த்துக்கள். எங்களின் தந்தை திரு பத்மநாதன் அவர்கள் நன்றியுரை ஆற்றுவார். Vanakkam. Thank you everyone, to each one of you that take the time off today to bless our child, our daughter, our lover daughter Sharini. Thank you so much to each and every one of you. To the master and teacher, seriously, you have done a great job. Thank you so much for all your sacrifice, your guidance, your support, your love, care, and all the blessing. Without that, I don't think Sharini can be here today. Thank you so much. அனைவருக்கும் நன்றி. வணக்கம், அனைவருக்கும் நன்றி.